மீண்டும் உங்க அனைவரையும் நான் வார்ம் வெல்கம் பண்றேன் இந்த மெட்டா கில்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இந்த மெட்டா கில்டெக்ஸ் இந்த கம்பெனியோட விஷன் என்ன, எதுக்காக இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அனைத்து மக்களும் தன்னுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தை ரீச் பண்ணணுன்றதுக்காக ஒரு முக்கியமான நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் இந்த மெட்டா கில்டெக்ஸ். இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது பிளாக் செயின்ல இயங்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் சார் அப்படின்னா, இன்னைக்கு சென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஓனர் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. அந்த ஓனர் என்ன முடிவெடுத்தாலும் அந்த நேரத்துல அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒன்னா மாறலாம், நம்மளோட வாழ்க்கையும் புரட்டி கூட போடலாம். ஆனா சென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது ஒன்ஸ் ஒரு வாட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல கோடிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஓனர் நினைச்சாலும் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு பிளாக் செயின்ல ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இதை பத்தி நாம ஒன் பை ஒன்னா நாம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நோக்கத்துலதான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மார்க்கெட் ஓவர் வியூ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டா இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிஸ்டம். இது ரெண்டுத்தின் மூலியமா மட்டுமே தான் இன்னைக்கு நடைமுறையில மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்றத மார்க்கெட் ஓவர் வியூ மூலியமா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் ரிசர்ச்ல என்ன சொல்ல வருதுன்னா, இன்னைக்கு வரக்கூடிய காலம் வெப்3 உலகம். இந்த வெப்3 உலகத்துல எது மிகப்பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டாவெர்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம். மெட்டாவெர்ஸ்னா என்ன சார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெட்டாவெர்ஸ்ன்றது என்னன்னா ஒரு டிஜிட்டல் உலகம். இன்னைக்கு நடைமுறை உலகம் நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி டிஜிட்டல்ல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் மெட்டாவெர்ஸ். இந்த மெட்டாவெர்ஸுக்குள்ள இப்ப நம்ம எப்படி நார்மல் உலகத்துல லேண்ட் வாங்குறோம், நார்மல் உலகத்துல ஒரு வீடு கட்டுறோம், நார்மல் உலகத்துல ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறோம், நார்மல் உலகத்துல எப்படி ஜூம் மூலியமா நம்ம இப்ப எத்தனை பேரும் கனெக்ட் ஆகுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த மெட்டாவெர்ஸ்ல பண்ண போறோம். இன்னைக்கு வெப்2ல அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இந்த மெட்டாவெர்ஸுக்குள்ள நீங்க ஒரு ப்ராடக்டை தொட்டு பார்த்து, ஃபீல் பண்ணி பார்த்து, போட்டு பார்த்து வாங்கக்கூடிய ஒரு உலகம் தான் இந்த மெட்டாவெர்ஸ். இந்த மெட்டாவெர்ஸ் உலகத்தை நம்ம மெட்டா கில்டெக்ஸ் மட்டும் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுக்கான R&D பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம கம்பெனி ஒரு 6 to 7 வருஷம் R&D பண்ணி மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி தயார் பண்ண விஷயம் தான் இந்த மெட்டா கில்டெக்ஸ். இந்த மெட்டா கில்டெக்ஸோட ரோட் மேப்பை வந்து வடிவமைச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வெளிவரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ரோட் மேப் வேணும். இதுல முதல் விஷயமா இவங்க ஸ்டார்ட் பண்றது என்னன்னா கம்யூனிட்டி அண்ட் பில்டிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவெர்ஸுக்கு பயன்படக்கூடிய MGX காயின், அதுக்கப்புறம் NFT மார்க்கெட் பிளேஸ், இப்படி அனைத்து விஷயங்களையும் ஒன் பை ஒன்னா கொண்டு வந்து கடைசியா இந்த மெட்டாவெர்ஸ் அப்படின்றத ஓபன் ஆகுது. இந்த கம்யூனிட்டி அண்ட் பில்டிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராடக்டை தயார் பண்றது மட்டும் மிக முக்கியமானது இல்லை, இந்த ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கணும், இந்த ப்ராடக்டை உருவாக்க கம்யூனிட்டியும் தேவைப்படுது. என்ன ரீசன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அதை பயன்படுத்துறதுக்கான கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல ஹிட் ஆகாது. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் தான் இந்த கம்யூனிட்டி அண்ட் பில்டிங். இந்த கம்யூனிட்டி, அதாவது CNBன்னு சொல்லுவாங்க, இந்த கம்யூனிட்டி அண்ட் பில்டர்ல நீங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலட் நம்ம கையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது வந்து OPBNP நெட்வொர்க்ல இயங்குது. நம்ம கிட்ட அதுக்கான USDTயும் அதுக்கான கேஸ் ஃபீஸையும் நாம வச்சு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கனெக்ட் ஆக போறோம். சார், எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆனா நம்மள பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கனெக்ட் ஆனா நம்ம பண்ண முடியும்னா, இங்க 10 விதமான டயர்ஸ் இருக்கு. $10 இருந்து பேசிக்கா ஸ்டார்ட் ஆகுது. 10, 20, 40, 80, 160, 320 அப் டு 5120 வரைக்கும் 10 விதமான டயர்ஸ் இருக்கு. நம்ம கையில எந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயரை ஆக்டிவேட் பண்ணணும். சார், நான் இந்த டயரை நான் எதுக்காக சார் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்வியல் பொருளாதாரம் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயர்ஸை ஆக்டிவேட் பண்றோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு பொட்டி கடை வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், இதுவே ஒரு
மளிகை கடை வைக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வருமானம் எடுப்போம், இதுவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சா எந்த அளவுக்கு வருமானம் எடுப்போம். அப்ப நம்மளோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வியாபார வாய்ப்பை நம்ம சூஸ் பண்றோம், அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நாம எந்த அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானம் உயர போகுது. எப்படி சார் உயரும்? நான் ஸ்டார்ட் பண்ண தயாரா இருக்கேன். எப்படி உயரும்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பேக்கேஜை சூஸ் பண்ண உடனே 5 வகையான வருமானம் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நாம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணும் போதே சம்பாதிக்க போறோம். அதுல முதல் வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா காயின் இன்கம் அப்படின்றாங்க, ரெண்டாவது டைரக்ட் இன்கம், மூணாவது லெவல் இன்கம், நாலாவது ஸ்பில் ஓவர் இன்கம், ஐந்தாவது கிராஸ் லைன் இன்கம். இந்த 5 வகையான வருமானத்துக்கான எலிஜிபிலிட்டி நாம இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அதுல முதல் இன்கம், இந்த காயின் இன்கம் அப்படின்றது என்னன்னா கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல பிரீஃபா பார்க்கணும். சோ இந்த காயின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஎக்ஸ் அப்படின்ற காயின், அதாவது வரக்கூடிய காலத்துல இந்த ப்ராஜெக்டுடைய ரோட் மேப்புக்கு எல்லா இடத்துக்கும் பயன்படக்கூடிய கரன்சி தான் இந்த எம்ஜிஎக்ஸ். இந்த எம்ஜிஎக்ஸோட அலோகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 51 கோடி டோட்டல் சப்ளை. அதுல 60% இங்க பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணக்கூடிய மக்களுக்கு காம்ப்ளிமெண்டா ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. சோ நாம எந்த அளவுக்கு பேக்கேஜ் எடுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு இந்த எம்ஜிஎக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். சரிங்க சார், இது எப்படி நமக்கு டெவலப் ஆக போகுது அப்படின்னா, இந்த 60% பாத்தீங்கன்னா டெக்கா ஆல்வின் மல்டி மைனிங் பிக் பிளாக் அப்படின்ற ஒரு முறையில நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். பேசிக்கா $1 அது ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பிளாக் மூவ் ஆக அதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $3.25. அதாவது நமக்கு 60% கம்ப்ளீட் ஆகும்போது இந்த கரன்சியோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $3.25 உயர்ந்துடும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளோட கம்பெனி என்ன பண்ண போறாங்கன்னா டெக்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்க ஒரு $1000 போட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 எம்ஜிஎக்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். இந்த 60% கம்ப்ளீட் ஆகும்போது அன்னைக்கு இதனோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா $3.25 இருக்கும். கிட்டத்தட்ட 1000 எம்ஜிஎக்ஸோட வேல்யூ $3250. அன்னைக்கு பீரியட்ல நீங்க டெக்ஸ்ல சேல் பண்ணி அதை எடுத்துக்கலாம் 3.25 மடங்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம கண்டினியூ பண்ணலாம். அந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் மூலியமா டெய்லி ரிவார்ட்ஸும் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சு போச்சு, உங்க கையில எம்ஜிஎக்ஸ் காயின் ரிசீவ் ஆயிடுச்சு. சோ நீங்க இந்த ப்ராஜெக்டை நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கறதுனால இன்ஸ்டன்டா நமக்கு எவ்வளவு சார் கிடைக்குதுன்னா டைரக்ட் இன்கம் 46%, லெவல் இன்கம் 4%, டோட்டலா 50% கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க $1,00,000 போட்டு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வரீங்க. நீங்க முதல்ல ஒரு நபரை $1,00,000 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்டா, அதாவது நீங்க $1000 உள்ள வரீங்க, $1000 ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது $500 இன்ஸ்டன்டா உங்களோட டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலெட்டுக்கு போயிடும். இன்னொரு நபர் அறிமுகப்படுத்தும் போது அதே மாதிரி அவரும் $1000 போட்டு ஸ்டார்ட் பண்றாருன்னா $500 இன்ஸ்டன்டா கிரிப்டோ வேலெட்டுக்கு போயிடும். அந்த கிரிப்டோ வேலெட்ல இருந்து நீங்க எப்ப வேணாலும் அதை எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணி அதை ஐஎன்ஆராவும் மாத்திக்கலாம், இல்ல உங்க கம்யூனிட்டிக்கு கொடுத்து நீங்க கேஷாவும் எடுத்துக்கலாம். சோ இதை தவிர்த்து எத்தனை டைரக்ட் சார் நான் 2 தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு இல்ல, நீங்க எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் அவங்க என்ன பேக்கேஜ் எடுக்கிறாங்களோ அந்த பேக்கேஜ்ல 50% அமௌண்ட் இன்ஸ்டன்டா கிடைக்கும். அடுத்தது லெவல் இன்கம். இந்த லெவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ நீங்க எத்தனை நபர்களை அறிமுகப்படுத்தினாலும் அவங்க அத்தனை பேருமே லெவல் 1ல தான் இருப்பாங்க. அவங்க உருவாக்குறதெல்லாம் லெவல் 2ல போவாங்க. அந்த மாதிரி 10 லெவல் வரைக்கும் எவ்வளவு சார் தராங்க? 4% உங்களுக்கு இன்கம் தராங்க. அப்போ உதாரணத்துக்கு நீங்க எப்படி $1,00,000 டீம் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே வர கம்யூனிட்டி அதே மாதிரி எடுத்தாங்கன்னா 4% அப்படின்றது என்னன்னா $4000. அப்போ ஒரு நாளைக்கு இந்த கம்யூனிட்டில எந்த மூலையில 10 லெவல்ல எந்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? $4000. ஒரு நாளைக்கு 10 பிசினஸ் வந்தாலும் நமக்கு $40,000 வருமானம் கிடைக்கும். நாளுக்கு நாள் இந்த கம்யூனிட்டி அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் பிசினஸ் வேல்யூம் அதிகரிக்கும். அப்ப நம்மளோட டெய்லி இன்கம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். இது லெவல் இன்கம். அடுத்தது ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்றான். அப்படின்னா என்ன சார்? நீங்க உள்ள வந்துட்டீங்க, மினிமம் சாரி நீங்க உள்ள வந்துட்டீங்க, மினிமம் ஒரு ரெஃபரல் கொடுத்தா உங்களுடைய லீடரோடைய போர்டுல நீங்க போய் உட்காந்துருவீங்க. அந்த இடத்துல நீங்க பிளேஸ்மெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா
உங்க லீடரோட டீம்ல யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு ரெஃபரல் கொடுக்குறாங்களோ அவங்க அத்தனை பேர் அங்க பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. அப்போ லீடரோட பிசினஸ் நமக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும். அந்த இடத்துல இருந்து நாம இன்கம் எடுக்க போறோம். இந்த லீடர் பிளேஸ்மெண்ட் வந்து பைனரி சிஸ்டத்துல இயங்கும், 2 மேட்ரிக்ஸ்ல. இதுலயும் 10 லெவல் நமக்கு இன்கம் கிடைக்கும். எவ்வளவு சார் இன்கம் கிடைக்கும்? 4%. சோ இந்த இடத்துலயும் அதே பிசினஸ் வருது, 1,00,000 பிசினஸ் வருதுன்னா 4,000 ரூபாய் கிடைக்கும். மினிமம் 10 பிசினஸ் வந்தாலும் 40,000 நாம சம்பாதிக்க முடியும். அடுத்தது கிராஸ் லைன். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ரீபர்த் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, சோ இந்த சிஸ்டத்துல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பிரகாரம் நீங்க ரீபர்த்தை டச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்களோட ஐடிக்கு ஒரு புதிய ஐடி கிடைக்கும். சோ இந்த ப்ராஜெக்ட்ல, ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்ல 83 மடங்கு இன்கம் எடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைச்சதுன்னா இன்னொரு 83 மடங்கு நீங்க சம்பாதிக்க முடியும். சோ இந்த 3 விஷயத்தையும், லெவல் இன்கம், ஸ்பில் ஓவர் இன்கம், கிராஸ் லைன் இன்கம், இது அத்தனையும் நீங்க அனுபவிக்க என்ன சார் பண்ணணும்னா, இங்க ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. 5 ரெஃபரல். நீங்க ஒரு ரெஃபரல் கொடுக்கும்போது 2 லெவலுக்கு இன்கம் கிடைக்கும். 2 ரெஃபரல் கொடுக்கும்போது 4 லெவலுக்கு இன்கம் கிடைக்கும். 3 ரெஃபரல் கொடுக்கும்போது 6 லெவலுக்கு இன்கம் கிடைக்கும். நீங்க 4 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா 8 லெவல், 5 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா 10 லெவல். ஜஸ்ட் நாம உள்ள வரோம், நாம கனெக்ட் ஆகுறோம், இந்த ப்ராஜெக்ட பத்தி புரிஞ்சுக்கிறோம். 5 நண்பர்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ இல்ல நெய்பர்ஸ்க்கோ இல்ல நாம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கோ இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கறதுனால அவங்களும் டெவலப் ஆக போறாங்க, நீங்களும் டெவலப் ஆக போறீங்க. சோ இந்த கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே இங்க பெரிய லெவல்ல நாம சக்சஸ் பண்ண முடியும். இதுல கிட்டத்தட்ட 4 விதமான இன்ஜின் வேலை செய்யுது. அதுல முதல் 2 இன்ஜின், ஒரு இன்ஜின் லெவல் இன்கம்காகவும், இன்னொரு இன்ஜின் உங்களோட ஸ்பில் ஓவருக்காகவும் வேலை செய்யுது. இது 3வது ஆட்டோ அப்கிரேட். அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க உள்ள வரீங்க, முதல் 5 வகை மாடலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் அப் பண்றாங்க. முதல் எக்ஸ் வருமானம் பாத்தீங்கன்னா உங்க வேலட்டுக்கு வந்துடும். அடுத்தது 2வது எக்ஸ், 3வது எக்ஸ், அதாவது 2வது மடங்கு வருமானமும் 3வது மடங்கு வருமானமும் சேர்ந்து நீங்க கரண்ட்ல என்ன லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். அதாவது நீங்க இப்போ ஒரு 5 லெவல் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க, 6வது லெவலுக்கு போறதுக்கு உங்க கையில வருமானம் இல்ல, உங்க கையில காசு இல்லைனாலும் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வரக்கூடிய வருமானத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க லெவல் அப்கிரேட் ஆகும். இதனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, இந்த 10 லெவலை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த 10 லெவலை நமக்கு கம்ப்ளீட் பண்றதுனால கிட்டத்தட்ட 83 மடங்குன்றது கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல சம்பாதிக்க முடியும். அடுத்தது ஆட்டோ ரீஆக்டிவேஷன். அப்படின்னா என்னன்னா, அதுதான் ரீபர்த் ஐடி நான் சொன்னேன் ஆல்ரெடி. சோ இந்த ரீபர்த் ஐடி எப்ப நடக்கும் சார் அப்படின்னா, உங்களுடைய 5வது மடங்கு வருமானம். உதாரணத்துக்கு நீங்க $10 ஸ்டார்ட் அப் பண்றீங்க, முதல் $10 உங்க வேலட்டுக்கு வந்துடும். 2வது $10, 3வது $10 ஆட்டோ அப்கிரேட். அதாவது நீங்க 10வது முதல் பேக்கேஜ்ல இருந்து 2வது பேக்கேஜ் போவீங்க. 4வது $10 உங்க வேலட்டுக்கு வரும். 5வது $10 உங்களுக்கு ரீபர்த் ஐடி கிடைக்கும். அந்த ரீபர்த் ஐடி ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ்ல ஜெனரேட் ஆகும். அதன் மூலியமா உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் இங்க கிடைக்க முடியும். சோ ஃபைனலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சிறப்பு வாய்ந்த குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ்பேக் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ்பேக்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம ஸ்டார்ட் அப் பண்றோம், ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் நம்ம டிராவல் பண்றோம். என்ன ரீசன்னா, நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க ட்ரை பண்றீங்க, முயற்சி பண்றீங்க, உங்களால ப்ராப்பரா கம்யூனிட்டியை உருவாக்க முடியல அப்படின்னா அப்ப என்னோட பணம் லாஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்த ரூபாய் கூட லாஸ் ஆகாது. என்னன்னா, நீங்க இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் சரண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களோட டேஷ்போர்ட்ல ஓபன் ஆகும். அந்த இடத்துல நீங்க உங்களோட ஐடியை சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா, சோ நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபண்டு டே டு டே டெய்லி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். எப்படி சார் ரிட்டர்ன் ஆகும்னா, சோ நீங்க சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய குளோபல் பிசினஸ்ல இருந்து 4% தனியா எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் அங்க சேருதோ, எத்தனை பேர் அன்னைக்கு சரண்டர் பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பிரிஞ்சு போயிடும். அப்ப என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் இங்க லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ட்ரை பண்ணி அவங்க இந்த வாழ்க்கையை மாத்திட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணி இங்க மாத்த முடியலனாலும் அவங்களுக்கு எந்த லாஸும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஓகே ஃபைன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணா இங்க நான் வந்து ஒரு நல்ல ஏனரா மாற முடியும்னா, இங்க நாங்க இந்த
அதாவது பவர்ஃபுல் இன்டர்நேஷனல் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கோம். இது விருப்பம் இருந்தா இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டலா ஒரு $70, அதாவது பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, 3 பேக்கேஜ் ஒட்டுக்கா ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு 6 நபர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமா எவ்வளவு வருமானம் வரும்னா $221. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு? வெறும் $70 தான். 6 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால $221. இதுல எல்லா ப்ராசஸும் முடியும். நம்ம கையில எவ்வளவு சார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா $131 நம்ம கையில இருக்கும். கிட்டத்தட்ட 1.8x. ஜஸ்ட் ஒரு 6 பேர் நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க, இன்னைக்கே 6 பேரை கொடுத்தாலும் உங்களோட பணம் 2 மடங்கா மாறிடும். இல்ல சார் என்னோட தேவைக்கு இந்த ஃபண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த பேக்கேஜை சூஸ் பண்ணலாம். $310. அதாவது இந்த பேக்கேஜ் அப்படின்றது என்னன்னா என்னோட தேவை எவ்வளவு இருக்கோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம பேக்கேஜை சூஸ் பண்ணலாம். எனக்கு நல்ல ஒரு இன்கம் வேணும், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, நிறைய கடத்துல இருக்கேன், நான் சீக்கிரமா இந்த கடன்ல இருந்து ரிலீவ் ஆகணும்னா உங்க பேக்கேஜை சூஸ் பண்றதுல இருக்கு. ஸோ இந்த $310 பேக்கேஜை சூஸ் பண்றீங்க, அதாவது முதல் 5 பேக்கேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6 பேரை இன்ஸ்டன்டா கொடுத்தாலும் சரி இல்ல 1 by 1 கொடுத்தாலும் சரி உங்களுக்கு டோட்டலா ரிசீவ் ஆகுறது எவ்வளவுன்னா $979. அதாவது $980 ரவுண்டா வச்சுப்போம் இந்த இன்கம் கிடைக்கும். ஸோ இதுல நம்மளோட 5x கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம கையில மிச்சம் எவ்வளவு சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா $650. 2.1x நம்ம கையில கிடைக்கும். இதுவே அடுத்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பேக்கேஜ். ஸோ கிட்டத்தட்ட $2550. ஒரு 7 லெவலோட பேக்கேஜ். ஸோ இந்த 7 லெவல்ல நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா நீங்க உங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு 6 பேரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8000, 8 லட்ச ரூபா நமக்கு வேல்யூ ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். இதுல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம கையில நெட்டா எவ்வளவு சார் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட $5500, கிட்டத்தட்ட 5.5 லட்ச ரூபா நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆனுவல் ப்ராஃபிட் ஒரு வருஷம் உங்களோட டார்கெட். இந்த ஒரு வருஷத்துல நீங்க 10 லெவலை கம்ப்ளீட் பண்றீங்க. நீங்க உங்க டீம்ல கொண்டு வந்த 6 பேரை நீங்க 10 லெவல் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நெட்டா எவ்வளவு சார் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 83 மடங்கு, கிட்டத்தட்ட $8,37,000 நம்ம கையில கிடைக்கும். நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது டோட்டலா எவ்வளவு ஃபண்ட் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா $10,230 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட இதன் மூலியமா நமக்கு வந்த வருமானம் 83 லட்சம். இதனோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 8,30,00,000 இன்னைக்கு அதனுடைய மதிப்பு. சோ நாம ஒரு வருஷம் இதை டார்கெட் பண்ணி நாம இங்க இருந்து துவங்குறோம் அப்படின்னு நினைச்சு நாம ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா சொல்றேன் 1 இயர்ல இதை நிச்சயமா நாம ரீச் பண்ண முடியும். அன்னைக்கு நமக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. என்னன்னா ராயல் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராயல் பிளான் அப்படின்றது என்னன்னா ஒரு 10% ஃபண்டு அந்த ராயல் பிளானுக்காக ஒதுக்கப்படுது. இந்த ராயல் பிளான்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட டெவலப்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ராயல்டி ப்ரோக்ராம், ஸோ இதை தாண்டி டெக்ஸ் லான்ச்சிங், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுல கொண்டு வராங்க. ஸோ அன்னைக்கு நம்ம நிரந்தரமான ஒரு ராயல்டி இன்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாம உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான். ஸோ நிச்சயமா நான் சொன்ன விஷயங்கள் உங்க அனைவருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை யார் அழைச்சாங்களோ அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தெளிவா அவங்க கிட்ட கேட்டுட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ரீசன் நான் சொல்றேன்னா ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ல நாம கேள்விப்பட்டிருப்போம், இந்த ப்ராஜெக்ட்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ள வந்து அத்தனை பேர் சம்பாரிச்சிட்டாங்கப்பா, இப்பதான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி தான். ஸோ 17ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 நாள் தான். ஸோ கிட்டத்தட்ட என்னோட டீம்ல மட்டும் ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது வெரி பிகினிங். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் 30,000 பேர் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. நிறைய பேருக்கு டே 1ல இருந்து இன்னைக்கு நான் ஃபீல்ட் ஒர்க்ல இருக்கேன். 24x7 மார்க்கெட்ல தான் இருக்கேன். அத்தனை பேர்கிட்டயும் பிளான் கொடுக்குறேன். ஒரு நபர் கூட இந்த பிளான் பிடிக்கல அப்படின்னு சொல்றது இல்ல. ஸோ மினிமம் ஸ்டார்ட் அப்லயாவது ஸ்டார்ட் அப் பண்றாங்க. ஸோ இமீடியட்டா சைன் அப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு, உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. சோ உங்களோட வாழ்க்கையில பொருளாதார மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க மனமாற மாற தயாரா இருந்தா, உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏத்துக்க தயாரா இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில
பொருளாதார மாற்றம் அடைஞ்சு உங்க லைஃப்ல நிரந்தரமான சக்சஸ் அடையறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறும் இருக்கு. நீங்க அனைத்தும் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னோட செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல்.